Hi friends, welcome back to Sajna's Spice World. இன்னைக்கு நான் ஆரோக்கியமான ஒரு கீரை ரெசிபி தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். பாருங்க, இதுதான் சுக்குட்டி கீரை. இதுக்கு மணத்தக்காளி கீரை அப்படினு சொல்லுவாங்க. பாருங்க, இந்த மாதிரி குட்டி குட்டி காய் இருக்கு. அதுவும் இல்லாம குட்டியா வெள்ளை கலர் பூக்களும் இருக்கும். இந்த கீரையில நிறைய மருத்துவ குணம் இருக்குங்க. பாருங்க, எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக தளன்னு வளர்ந்துருக்கு. இது எங்கள் வீட்லேயே பேக் சைடில் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இந்த கீரையை நான் பார்த்தனால இதை வச்சு ஒரு ரெசிபி செய்யலான்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். ஸோ பாருங்கள், இதில் இந்த பிளாக் கலரில் தெரியுது இல்லையா, இதுதான் இந்த கீரையோட பழம். இது வெறுமே அப்படியே சாப்பிடலாம். ரொம்ப இனிப்பு சுவையோட சூப்பராக இருக்கும். ஸோ இந்த கீரையோட காய், பூ, தண்டு, இலை எல்லாத்துலேயும் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. உங்களுக்காக ஒரு செடி நான் வேரோட பறித்து காட்டுறேன். பாருங்கள், ஒரு செடியிலேயே எவ்வளோ காய் இருக்குன்னு. இந்த காயை மட்டும் பயன்படுத்தி நிறைய பேர் குழம்பு செஞ்சு சாப்பிடுவாங்க. அட்லீஸ்ட் வாரத்தில் 2 முறையாவது இந்த கீரை செஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்க. இது வாய் புண், வயிற்றுப்புண், அல்சர் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல மருந்தாக இருக்கும். மித்த செடிகளையெல்லாம் நான் வெறும் தண்டு மட்டும் பிச்சு எடுத்துக்கிறேன். அப்போ தான் நெக்ஸ்ட்டு இனியும் அது வளர வளர நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் நிறைய விட்டமின் டி அண்ட் விட்டமின் இ இருக்குது. ஸோ கண்டிப்பாக சாப்பிடுங்க. நான் பறிச்சிருக்கிற கீரையை நல்லா 3 to 4 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள், அதோட காய், பூ, இலை, தண்டு எல்லாத்தையுமே நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதில் 150 கிராம் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். நான் நிறைய கீரை பறிச்சிருக்கிறதுனால இந்த அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி குக்கரில் போட்டு வேக வைக்க போகிறோம். அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு விசில் விட்டு வேக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு கடாய் வச்சு அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகும் உளுத்தப்பருப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் அதில் 20 சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். எந்த அளவுக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உடம்புக்கும் நல்லது, கீரையும் சுவையாக இருக்கும். இன்கேஸ் உங்களால் சின்ன வெங்காயம் வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் 5 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெயில் நல்லா வணக்கிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி போட்டுக்கிறேன். கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறேன். இதையெல்லாம் நல்லா எண்ணெயில் 2 நிமிஷம் வணக்கிக்கலாம். இப்போ இதில் நல்லா கழுவி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கீரையை சேர்த்துக்கிறேன். அதோட பாருங்கள், காய், இலை, பூ எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம சமைக்க போகிறோம். அப்போ தான் முழுமையான பயன் கிடைக்கும், நமக்கு முழுமையான சத்து நமக்கு கிடைக்கும். பாருங்கள், நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப நேரம் சமைக்காதீங்க, அதோட சத்தெல்லாம் போயிடும். ஸோ 5 நிமிஷம் நம்ம சமைச்சிக்கலாம். நம்மளோட கீரை இங்கே சூப்பராக வெந்துருச்சு. மூடி வச்சு கீரை சமைக்கக்கூடாது. இப்போது இதில் நம்ம ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்க பாசிப்பருப்பு அதை கடைசியாக சேர்த்துக்க போகிறோம். இந்த கீரை மசியல் ரொம்பவே அருமையான சுவையில் இருக்கும். கூடவே நம்ம உடம்புக்கும் அவ்வளோ நல்லது. ஹீட் பாடி இருக்கிறவங்க, அதாவது உடல் உஷ்ணம், உடல் வெப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் இதை வாரத்துக்கு 2 முறையாவது செஞ்சு சாப்பிடுங்க. கண்டிப்பாக சரியாயிடும். இது ரொம்பவே ஒரு ஆரோக்கியமான கீரை கூட்டு இல்லை கீரை மசியல் எப்படி வேணாலும் சொல்லலாம். இது ரொம்ப ஏஜ் ஆனவங்க வெறும் கீரை பொரியல் சாப்பிட்டாங்கன்னா உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வரும். ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். குழந்தைகளுக்கு கூட நல்லா சுட சுட சாப்பாட்டில் நெய் போட்டு இந்த கீரை மசியலை பிசைஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க, வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள்.